என் வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு மாற்றம் வரும், ஒரு மறுமலர்ச்சி வரும், புதிய தொடக்கம் வரும், என் வனாந்தரங்கள் எல்லாம் எப்பொழுது வயல்வெளி போன்று பசுமையாய் மாறும், நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களிலே எப்பொழுது ஒரு மேன்மை, ஒரு ராஜ மேன்மை, எப்பொழுது என் தேவன் எங்களை உயர உயர பறக்கும்படியான ஒரு மாற்றத்தை எங்களுக்கு கொடுப்பார். ஐயா, நாங்கள் எப்பொழுது வெளியே புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம் என்று காத்திருக்கிறீர்களே. வேதம் ஏசாயா 32:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐயா, உன்னதத்தில் இருந்து உங்கள் மீது ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். என் தேவ பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, கவலைப்படாதிருங்கள். உன்னதத்தில் இருந்து உங்கள் மீது ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். நீங்கள் நம்பி இருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற, நீங்கள் காத்திருக்கிற எல்லா காரியங்களிலும் ஆச்சரியமும் அதிசயமுமான மாற்றமும் மறுமலர்ச்சியும் வெற்றியும் செழிப்பும் உண்டாகும்.